குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டதன் பின்னர் பிரதிவாதி நாமல் ராஜபக்ஷ 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளில் விடுவிக்கப்பட்டார். அவரது கைவிரல் அடையாளத்தை பெற்றுக்கொண்டு அறிக்கையை வழங்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் முழுமையான வழக்கு விசாரணைக்காக மார்ச் 27ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. வழக்கின் சாட்சியாளர்களாக 21 பேர் பெயரிடப்பட்டுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அவர்களில் 5 பேர் விளக்கமறியலில் அல்லது பிணையில் விடுதலை செய்யப்பட்ட அல்லது தண்டனை பெறும் நபர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி மன்றாடியார் நாயகம் முழு வழக்கு விசாரணையின் பின்னர் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதன் பின்னர் சாட்சியங்களை அழைப்பதற்கு எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். ரகர் விளையாட்டை மேம்படுத்துவதாக குறிப்பிட்டு இந்தியாவின் கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அவற்றை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பியங்கர ஜெயரட்னவுக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டது. சிவில் விமான சேவைகள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் 4,94,000 ரூபாவை சிலாவம் பிரதேசத்தில் உள்ள வங்கிக் கணக்கில் வைப்பிலிடுமாறு அதிகார சபையின் அதிகாரிகளை தூண்டியமையின் ஊடாக ஊழல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளில் விடுவிக்கப்பட்டார்.